இவங்கிட்ட எப்படி அமௌண்ட்டை வாங்குறது? வேணும் நமக்கு காசு. அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? உள்ளங்கை சும்மா அரிக்குது அம்மா, அதுக்கு வைத்தியம் உண்டா? பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். உள்ள புகுந்து அமௌண்ட்டை கறந்துட வேண்டியதான். நமக்கு சாதமா வேற பாடுறான். ஏங்க உள்ளங்கை அரிக்கிட்டாங்க. உள்ளங்கை அரிக்குதுன்னா உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு அர்த்தவங்க, இல்லைன்னா நிறைய பணம் வரப்போகுதுன்னு அர்த்தவங்க. எதுவும் இல்லாம நானே இப்படி இருக்கேன். இது வேற என்ன சொன்னீங்க? இல்ல, 2 பேரும் இருந்தா சந்தோஷமா தான் இருக்கும். என்னங்க என்ன புதுசா பாசம் பொங்கல், இது கை காலெல்லாம் அப்புறம் கேட்காமலே. ஆசைலாம் நிறைய இருக்குங்க, அதெல்லாம் நான் எஸ்டாப்ளிஷ் பண்றது அவ்வளவுதான். என்ன குடிக்கிறீங்க? காஃபியா, டீயா, மசாலா பாலா, என்ன வேணும்? என்னடா இது, நான் கேட்டாலே திட்டுவா, இப்போ என்ன அவ்வளோ வந்து கேட்குறேன். என்னவா இருக்கும்? என்ன ஆப்பு ஏதாச்சுன்னு தெரியல நம்மளுக்கு. டீ ஓகேம்மா, டீயே போடு. உனக்கு டீ ஒரு கேடு. இந்தாங்க டீ. ஏங்க இந்த ஃபங்க்ஷன் வருதுலங்க, அதுக்கு ஷாப்பிங் போடுங்க. ஒரு 2000 ரூபாய் வேணுங்க, கொடுங்க. எதுக்கு ஷாப்பிங்கு? அதான் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தாச்சுல, அப்புறம் எதுக்கு ஷாப்பிங் பண்ணலாம்? போட்டு அப்படிங்க பத்தும். ஃபேன்சி ஐட்டம் வாங்கணும், பார்லர் போகணும். ஒய்ஃப் அழகா தெரிய வேண்டாமாங்க ஃபங்க்ஷன்ல? சுரேஷ் பொண்டாட்டி அழகா சொல்ல வேண்டாமாங்க எல்லாரும்? என்னதான் மேக்கப் போட்டாலும் கிளவி தான். அதுக்கு நம்ம 2000 செலவு பண்ணணும். எவ்வளோ? 2000 ரூபா போதுமா? யார்கிட்ட கேட்குற? புருஷன் தானே கேட்குற? போதுமா 2000 ரூபா? போதுங்க. நல்ல ஒரு ஐடியா இருக்கு. சரி, நாளைக்கு தரேன்டா. சரிங்க. காசுக்கு என்ன பண்றது தெரியலையே. எப்படி நம்பால வச்சிருப்பா? லிங்க் வச்சிருக்கேன் தெரியலையே, பார்க்கணும் போது. நல்லா உள்ள பதுக்கி வச்சிருக்கேன் ஒருத்தர் காசை. இவ்வளோ காசு வச்சுட்டு என்கிட்ட திருப்பி காசு இருக்குது. இது நாளைக்கு கொடுத்து ஏமாத ரெண்டு தான் மாட்டேன். அப்படி நம்மளுக்கு எதாவது தான் பார்ப்போம். இல்லை 1-2 நாள் தேவை நம்மளுக்கு. இல்லை நம்ம பணத்தை நம்மளுக்கே தெரியாம பதுக்கி வச்சிருக்கு. கூடு விட்டு கூடு பாய், நம்ம பணம் என்னமே இது. இது நாளைக்கு கொடுத்து விட்ட ஏமாத்திர வேண்டியதான். ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு 2000 ரூபாய் கேட்டிருந்தேன்ல, காலையில தரேன்னீங்கல்ல, கொடுங்க. காசா? கேட்டேன்ல 2000 ரூபா. இந்தாப்பா காசு. இப்படி 2000 ரூபா கேட்டா 3000 ரூபா கொடுக்குறான். இப்படி தெரிஞ்சிருந்தா நிறைய அமௌண்ட் கறந்துருக்கலாமே. 2000 கேட்டு நானே இதாயிட்டேனே. இப்படி தெரிஞ்சா ஒரு 5000 கேட்டுருக்கலாமே இவன்ட்ட. ஐயா 2000 ரூபாய் இவன்ட்ட இருந்து எப்படியோ வாங்கியாச்சு. நம்ம உள்ள வச்சிட வேண்டியதான். ஐயோ இருக்குன்னு நான் 2000 ரூபாய் வச்சிருந்தேனே, அதை காணும். அப்படி வச்சிருக்க நம்பி தானே பிளான் போட்டிருந்தோம். எல்லா காசும் காணும். எம்டி டப்பாவா இருக்கு. எங்க போயிருக்கோம்? இதானே வச்சேன், உள்ளதானே வச்சிருந்தேன். அது ஒண்ணும் இல்லடா. அம்மா வந்து நம்மளுக்கு தெரியாம காசு சேர்த்து வச்சிருந்தா, அதை எடுத்து அவளுக்கே திருப்பி கொடுத்துட்டேன். ஆனா அவளுக்கே தெரியாது. நீ சொல்லிடுறாது அம்மா கிட்ட, சரியா? சொல்லக்கூடாது, ஓகேவா? அம்மாட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிடு. சொல்ல மாட்டேன். சூப்பர்ரா, குட்ரா பாப்பா. நான் சொல்ல மாட்டேப்பா. அம்மா அங்க இருக்கா? இருங்க பாய்.